மீனம் 15 நாள் எச்சரிக்கை. என்ன எச்சரிக்கை, எதுல எச்சரிக்கை, அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது மீனம் ராசிக்கான செப்டம்பர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பத்தின இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கிடைக்கும். ராசி பலன் பத்தினது மட்டும் கிடையாது இந்த சேனல். ஸோ அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வீடியோஸ் உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மீனம் ராசிக்கு இந்த செப்டம்பர் மந்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். செப்டம்பர் மந்த் மீனம் ராசிக்கு நன்மையும் தீமையும் கலந்து ஒரு மாதிரி கம்பைண்டா இருக்கும். சொல்லவே வேண்டாம். ஆல்ரெடி ஜென்மசனி போயிட்டு இருக்கு. ஜென்மசனி உத்திரட்டாதி நட்சத்திரம் மேல போயிட்டு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மனசு ஒரு நிம்மதியே இல்லை. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், தேவையில்லாத ஒரு மன அழுத்தம் இருக்கு. யார் கூடயும் பேச பிடிக்கல, மந்தமா இருக்கு. ஏதாவது ஒண்ணு எடுத்தா எது எடுத்தாலும் அதுல செட்பேக்ஸ் இருக்கு. நீங்க எந்த விஷயத்த தொட்டாலும் அது ஒரு இழுத்து ரொம்ப டிராக் ஆகி தான் அந்த விஷயம் முடியுது. இல்லைன்னா அது ஃபெயிலியர் ஆகுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. ஏன் இதெல்லாம் நடக்குது, எப்ப சரியாகும்? இப்ப பாத்தீங்கன்னா ஜென்ம சனி உத்திரட்டாதி மேல இருக்கு. அடுத்து ரேவதி நட்சத்திரத்துக்கு வரும். ரேவதி நட்சத்திரத்துக்கு வர்றதுக்கு அடுத்த வருஷம் ஆயிடும். ஆனா ரேவதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கொடுத்து வச்சவங்களே சொல்லலாம். ஜென்ம சனி அதோட வேலையை செய்யும். இருந்தா கூட குருவுடைய பார்வை கிடைச்சிடும். இப்போ குருவுடைய பார்வை 2026 குரு பயிற்சி ஆயிடும். ஸோ ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஜென்மசனியுடைய பாதிப்பு பெருசா இருக்காது. இந்த செப்டம்பர் மாசம் நீங்க எதுலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகோதர உறவுல ரொம்ப கவனமா இருக்கணும். செவ்வாய் பாவத்தன்மை அடையுது. உங்களுடைய ராசி மேல சனி இருக்கு. செவ்வாய் ராசியை தொடர்பு கொள்ளுது. ரொம்ப கோவம் வந்துட்டே இருக்கும். தேவையில்லாம கோவப்படுவீங்க, தேவையில்லாம எரிச்சல் படுவீங்க. இதெல்லாம் நடக்கும். பார்ட்னர் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய கணவன் மனைவி கிட்ட ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. வார்த்தைகளை தேவையில்லாம விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைச்சிக்கிறது நல்லது. செவ்வாய் பயிற்சி ஆகிறது வரைக்கும் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துல குரு இருக்கு. வீடு வாகனம் மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா கொஞ்சம் டிராக் ஆகி அதுக்கப்புறம் கிடைக்கும். குரு இந்த விஷயத்த கண்டிப்பா கொடுக்கும். வீடு வாங்குறது, லேண்ட் வாங்குறது, ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயம், இதெல்லாம் இந்த மாச கடைசியில உங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்கும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பயிற்சியாகி துலாம் ராசிக்கு வரும். குருவுடைய பார்வை வாங்கும். உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்தை தொடர்பு கொள்ளும். ஸோ ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயம், மெடிசன் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல லாபம் இருக்கும். சகோதர உறவும் அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். குரு பார்வையே செவ்வாய் கிடைச்சதுக்கு அப்புறம், செவ்வாய் மேல குரு பார்வைப்படும். சகோதர உறவு அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். அடுத்து சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் இந்த செப்டம்பர் மாசம் 5, 6வது இடத்துக்கு வரும். தொழில் சம்பந்தமான இடத்துல ஓரளவுக்கு நல்ல பேர் இருக்குங்க இந்த செப்டம்பர் மாசம். நீங்க எதிர்பார்க்காம நல்ல கஷ்டமா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் உங்களுக்கு திடீர்னு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு மேஜிக்கலான விஷயங்கள்லாம் இந்த செப்டம்பர் மாசம் நடக்கும். அடுத்து 7வது இடத்துக்கு வரும். உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்துல சுக்கிரன் இருக்கும் முதல் பாதி வரைக்கும். குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல யோகங்கள் இருக்கும். குழந்தைங்களோட உங்களால நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கிறது, ஸ்கூல்ல ஸ்கூல் நல்ல பேர் எடுக்கிறது மாதிரியான விஷயம்லாம் கண்டிப்பா இந்த செப்டம்பர் மாசம் நடக்கும். ஓகே, அடுத்து நீங்க எதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் தம்ப்நெயில்ல சொன்ன இந்த விஷயம், முதல் 15 நாள் கவனம். எதுல கவனமா இருக்கணும்னா, சகோதர உறவுல கவனமா இருக்கணும். மனைவி சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருக்கணும். ராசிக்கு நேர் எதிர் 7வது இடத்துக்கு செவ்வாய் வரும். செவ்வாய் அந்த ஸ்தானத்தை கெடுக்கும். மனைவி, கூட்டு தொழில், நண்பர்கள் விஷயத்த கெடுக்கும். ஸோ மனைவி விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்ததா 6வது அதிபதி சூரியன் 7வது இடத்துக்கு வரும். வேலை செய்யற இடங்கள்ல உங்களுக்கு ஆப்போசிட் ஜெண்டர் இருப்பாங்களா, பெண், அதாவது ஆண்களுக்குன்னா பெண்கள், பெண்களுக்குன்னா ஆண்கள், இவங்க கிட்ட கவனமா இருக்கணும். தேவையில்லாம இந்த லவ் அஃபேர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அது எதுவுமே உங்களுக்கு சக்சஸ் ஆகாது. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, அதுதான் உண்மை. இப்ப பாத்தீங்கன்னா ஜென்ம சனியில ஒருத்தவங்க உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆறாங்கன்னா உங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ் கொடுக்கணுங்கிறக்காக தான் வர்றாங்க. ஸோ உங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு பீரியட் தான். வேலை செய்யற இடத்துல
தேவையில்லாத லவ் ரிலேஷன்ஷிப் மாதிரியான விஷயத்துக்குள்ளலாம் போயிடாதீங்க. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை தான் கொடுத்துட்டு போவாங்க. அது உங்களுக்கு நிலைக்கவே நிலைக்காது. ஜென்ம சனி வருதுன்னா யாராவது உங்களுக்கு புதுசா இன்ட்ரடியூஸ் ஆறாங்கன்னா கவனமா இருந்துக்கோங்க. முதல் 15 நாள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சகோதர விஷயத்துல, கணவன் மனைவி விஷயத்துல, கூட்டு தொழில் விஷயத்துல, நண்பர்கள் விஷயத்துலலாம் முதல் 15 நாள். ஏன்னா செவ்வாய் இருக்கு, பாவகிரகமான செவ்வாய் உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்ளுது. ராசி மேல சனி இருக்கு, 2 பாவகிரகம் தொடர்பு கொள்றதுனால ரொம்ப நீங்க டிஸ்டர்ப்டா இருப்பீங்க. 15 நாளைக்கு அப்படி இருக்கும். அடுத்து சரியாயிடும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6வது அதிபதியான சூரியனும் ஆட்சி ஆகுது. சூரியன் ஆட்சி ஆகிறதுனால தேவையில்லாத வம்பு விளக்கு மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். எதிரிகள் தொல்லை அதிகமா இருக்கும். சிக்காவீங்க. இந்த செப்டம்பர் மாசம் கொஞ்சம் மீனம் ராசிக்காரங்க சிக்காயிட்டே இருப்பீங்க. சூரியன் பயிற்சி ஆகணும், செவ்வாய் அடுத்து பயிற்சி ஆயிடும் மாச கடைசியில. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ரிலீஃப் இருக்கும். 7வது அதிபதியான புதன் ஆட்சியாகி ராசியை பார்க்கும். மாச கடைசியில உங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் இருக்கும். சந்திராஷ்டமம் நாள் அது 2 நாள் மட்டும் கொஞ்சம் நிதானமா இருந்துக்கணும். மற்றபடி 7வது அதிபதியான புதன் உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்றதுனால மனைவி வழி விஷயம், கணவன் வழி விஷயம், நண்பர்களால உதவி கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் கிடைக்கும். உங்களுக்கு நல்லா இதெல்லாம் கடந்து வர முடியும், கஷ்டங்களை கடந்து வர முடியும். அடுத்து புதன் வந்து ஒரு அறிவு கிரகம். புத்திசாலித்தனமா சாமர்த்தியமா சில விஷயங்களை செய்வீங்க. அறிவு கிரகமான புதன் ராசியை தொடர்பு கொள்றதுனால கஷ்டங்களை உங்களால புத்திசாலித்தனத்தோட சமாளிக்க முடியும். எல்லாரும் கமெண்ட்ல வந்து சொல்றீங்க, ஏன் நல்லதே சொல்ல மாட்டீங்க? இப்ப நான் நல்லதாவே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? இவங்க சொன்ன எதுவுமே நடக்கல, சொல்ற எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லுவீங்களா? எல்லா ஜோசியருமே வந்து மீன ராசிக்கு வந்து ஒரு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓரளவுக்கு நல்லத கெட்டதா சொல்லாம ஓரளவுக்கு நல்லதாவே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாலிஷ்டா தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு ஒரு டவுன் ஃபேஸ், அதை நீங்க ஓவர் கம் ஆகி வரணும். சனி வந்து உங்களுடைய ராசி மேல இருக்கு, ஜென்ம சனி. வாழ்க்கைக்கான பாடங்களை கத்து தருது. அதுதான். ஃப்ரெண்டுனா யாரு, கணவன் மனைவினா யாரு, குடும்பம்னா என்ன, பணம்னா என்ன, இந்த எல்லாத்தையுமே உங்களுக்கு ரியலைசேஷனை கொடுத்துட்டு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு வாழ்க்கை கஷ்டங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிக்கான ரகசியம் வந்து வழிதான்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் இப்போ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது நான் எப்பயுமே ராசி பலன்ல சொல்றது ஒரு 30% தான் ராசி பலன், ரிமைனிங் வந்து 70% உங்களுக்கு சொந்த ஜாதகத்துல தான் விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா ஜென்ம சனி நடக்கும்போது சொந்த ஜாதகமே வேலை செய்யாது. சொந்த ஜாதகம் உங்களுக்கு எவ்வளவு சூப்பரா இருந்தா கூட சனி அதோட வேலையை செய்யும். ஸோ அதுதான். இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி இல்லை, அஷ்டம சனியும் இல்லை, ஆனாலும் கஷ்டப்படுறீங்கன்னா தசாபுத்தியில தான் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படி நம்மளால கிளியரா சொல்ல முடியும். ஆனா ஜென்ம சனி போயிட்டு இருக்கும் போது சனிதான் அதோட வேலை செஞ்சுட்டு இருக்கு. மீனராசிக்காரங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறீங்க. லக்னத்துடைய வெயிட், லக்னத்துடைய அந்த ஸ்ட்ரென்த்தை பொறுத்து கஷ்டங்கள் குறைவாகவும் நிறைவாகவும் இருக்கு. அடுத்து உங்களுடைய சந்திரன், பிறந்த ஜாதகத்துல சந்திரன் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க பிறந்தவங்க, பௌர்ணமியில பிறந்தவங்க, சந்திரனுக்கு குரு பார்வை கிடைச்சவங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கஷ்டம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அமாவாசையில பிறந்திருக்கீங்க, ராசிய ஐ மீன் சந்திரனை சனி பாக்குது, இந்த மாதிரி ஒரு ஜாதகம் உங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னா கஷ்டங்கள் இந்த ஜென்ம சனியில் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதுதான். இப்ப நன்மைகள் நடக்குது அப்படின்னா ஜென்ம சனி விலகிடுச்சு, நன்மைகள் நடக்குது. எவ்வளவு அளவுல நடக்கும், கோடீஸ்வரன் ஆயிடுவேனா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது உங்களுடைய சொந்த ஜாதகத்துல உங்களோட லக்னாதிபதியோடைய வெயிட்டை பொறுத்து, ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்கு. லக்னம் நல்லா இருக்கு, லக்னாதிபதி ரொம்ப நல்லா இருக்கு, லக்னத்துக்கு சுப தொடர்பு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெப் மேல இருக்கும். லக்னாதிபதி வீக்கா இருக்கு, நல்ல யோக தசை தான் நடக்குது, ஒரு ஸ்டெப் கம்மியா இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். ஓவராலா இந்த செப்டம்பர் மந்த் மீனம் ராசிக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய மாசமாவே இந்த செப்டம்பர் மாசம் அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, யூ கேன் செக் தம் அவுட்.